நம்ம பிளே தான் எல்லாரோடையும் பெஸ்ட். எல்லாரும் கிளாப்ஸ் அடிச்சிட்டே இருந்தாங்க. நீ பாத்துட்டே இரு, டிராஃபி கூட நம்மளுக்கு தான் கிடைக்கும். எல்லாரும் நம்மள பேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா அப்பா கூட அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. நான் போய் அவங்கள பாத்துட்டு வரேன், இங்கே இரு. நானும் அம்மா அப்பாவை போய் பாத்துட்டு வரேன். டாடி வரமாட்டேன்னு சொன்னாரு, ஆனா அவர் வந்துட்டாரு. நான் உடனே போய் அவரை மீட் பண்ணணும். இந்த பிரக்யா எங்க போயிட்டு இருக்கா? ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா இவ. இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இவ எதுக்காக இங்க வரணும்? அம்மா, இவ அம்மான்னு யார கூப்பிடுறா? அம்மா, எங்களுடைய ப்ளே எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா பண்ண நீ. அம்மா இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. எங்க அம்மாவோட பேரு உங்க பேரை விட 10 டைம்ஸ் பெட்டர். சோ மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் அவங்க தான் ஆகணும். இந்த மர்டர் நடக்கும்போது பார்த்தவங்க யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல ராபின்? கியாரா. ஓ காட், நிக்கல் ஜானை மர்டர் பண்ணும்போது பார்த்தது இந்த கியரா. அண்ட் இந்த கியரா இவ இந்த பிரக்யாவோட பொண்ணா? ஓ காட், எனக்கு தலையெல்லாம் சுத்துது. டென்ஷன்ல எனக்கு ஏதாவது ஆயிடும். நான் ஆலியாவுக்கு உடனே ஃபோன் பண்ணணும். அம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஆக்சுவலி நான் உன்னோட டீச்சரை பார்த்து அவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் போறேன். என்ன பேசணும்? இங்க பாரு, அம்மாக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லடா, அதனால தான் வீட்டுக்கு போறேன். ஒன்றும் இல்லடா, அம்மாக்கு கொஞ்சம் வயிற்று வலியா இருக்கு, அப்புறம் தலை சுத்துதா. அம்மா போய் வீட்டில் ரெஸ்ட் எடுத்தனா எல்லாம் சரியா போயிடும். நீங்க டாடி கிட்ட அம்மா கிளம்புறேன்னு சொல்லுங்க. அம்மா, நானும் உங்க கூட வீட்டுக்கு வரேன் ப்ளீஸ். இல்லம்மா, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அண்ட் ஐ அம் ஷூர் நீங்க தான் வின்னரா இருப்பீங்க. வின்னர் ட்ராஃபி வாங்குறதுக்கு ஸ்டேஜுக்கு போகணும்ல. அம்மா, நான் ட்ராஃபி அப்புறமாட்டி வாங்கிக்கிறேன். ஆனா நான் உங்களை தனியா போக விட மாட்டேன். யாரா, நான் சொல்றத கேளுமா. ஒருவேளை நீ ட்ராஃபி வாங்கலன்னா வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க. இட்ஸ் ஓகே அம்மா, நான் நெக்ஸ்ட் இயர் ஜெயிச்சு வாங்கிக்கிறேன். ஆனா இப்போ நானும் உங்க கூட வந்துடுறேன். அந்த ட்ராஃபியை வாங்கணும்னு நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தல்ல, இப்போ உனக்கு அந்த ட்ராஃபி வேண்டாமா? அந்த ட்ராஃபி எங்க அம்மா விட பெருசு இல்ல. எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நீங்க என்ன தனியா விட்டுட்டு போவீங்களா? எனக்கு எங்க அம்மா தான் வேணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். நாம 2 பேருமே வீட்டுக்கு போலாம். நீங்க போய் எங்க டீச்சர் கிட்ட சொல்லிடுங்க. அண்ட் டோன்ட் வரி, என்ன காரணம் சொல்லணும்னு நான் சொல்லிடுறேன். வாங்க. Meet my husband, Mr. Rajiv. Hello. Hello, sir. Hello, Mr. Rajiv. Hi. How are you? Fine. இன்னைக்கு இவர் ஸ்கூலுக்கு எதுக்கு வந்தார் தெரியுமா? ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்காக. இவர் வந்ததே உங்க 2 பேரையும் பார்க்கறதுக்காக தான். ஏன்னா இது வரைக்கும் ஸ்கூல்ல நடந்த ஃபங்க்ஷன் எதுக்குமே இவர் வந்தது கிடையாது. நீங்க 2 பேரும் சீஃப் கெஸ்டா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர போறீங்கன்னு தெரிஞ்சதும் நானும் வரேன்னு சின்ன பையன் மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சார், நான் உங்க 2 பேருக்கு பெரிய ஃபேன். என் வைஃபும் உங்களோட ஃபேன். எனக்கு உங்க 2 பேரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Really? அப்போ உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு விமலா நாக்கிலன் 2 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ண சொன்னா எப்படி முடியும்? அது கஷ்டம். வாவ், பிரின்சிபல் மேம்க்கு சூர்யானா பிடிக்கும் போல இருக்கே. இப்போ நீங்க சொல்லிதான் ஆகணும் மேம். யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. அவரா இல்ல நானா? நீங்க விளையாட்டுக்கு தானே இப்படி சொல்றீங்க? யூ ஆர் நாட் சீரியஸ். ஓ நோ, ஆஃப் கோர்ஸ் சீரியஸ் மேம். இங்க பாருங்க, ஆர்டிஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்துல விளையாட மாட்டாங்க. இங்க பாருங்க, எங்க 2 பேர்ல உங்களுக்கு ஃபேவரட் ஆர்டிஸ்ட் யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். அபிஷேக் உங்க ஃபேவரட்னா ஐ டோன்ட் மைண்ட், பட் அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஐ ஷுட் லீவ் தென். அப்போ நீங்க தான் என் ஃபேவரட். அட நீ வேற. இதை இன்னும் கொஞ்சம் இழுத்துருக்கலாம்ல. நம்ம ஆக்டிங் தான் பண்ணணும்.
இப்படி மிரட்டக்கூடாது. ஓ மை காட், அப்படின்னா நான் நினைச்ச மாதிரி 2 பேரும் என் கூட விளையாடிருக்கீங்கல்ல. மேம், பசங்க எல்லாருமே இங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்க மட்டும் எதுக்காக சைலண்டா இருக்கணும்? இதுக்கு பனிஷ்மெண்ட்லாம் தர மாட்டீங்கல்ல? எங்க அம்மா பாத்தீங்களா நீங்க? இத பாரு சன்னி, உங்க அம்மா உன்னதான் இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. மேபி அவங்க பேக் சைடு போயிருக்கலாம். கோ தேர். Thank you மேம். உங்களுக்கு என்னோட ஆக்டிங் பிடிச்சிருந்ததா? குட், பிரில்லியன்ட். இட் வாஸ் ரியலி வெரி குட், சூப்பர். குறிப்பா சொல்லணும்னா நீ பீஸ்ட் காஸ்டியூம்ல வந்தல்ல, அப்ப நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஆனா நீ திரும்ப பிரின்ஸா மாறினதுக்கு அப்புறம் வெரி வெரி சார்மிங், வெரி வெரி ஹேண்ட்ஸம். என்னோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? Now about your acting, simply too good. இங்க பாரு, நீ எனக்கு கொஞ்சமா ஆக்டிங் கத்து கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா மிஸ்டர் அபிஷேக் எனக்கு ஆக்டிங் தெரியாதுன்னு சொல்றாரு. பாய். பை பாய். ஆக்சுவலி ஜட்ஜஸ் ஸ்கோர்லாம் இந்நேரம் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் தான் செரிமனி கூட ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க 2 பேரும் சீஃப் கெஸ்ட்ங்கிறதுனால ப்ளீஸ் வின்னர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ட்ராஃபி கொடுத்துருங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ். ஓகே, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. award from chief guest. I hope என் கியரா தான் ஜெயிக்கணும். அப்ப நான் அபிஷேக் கையில இருந்து அவார்டை எடுத்து கியராவுக்கு கொடுப்பேன். கியராவோட ஃபாதர் வரல. ஒருவேளை கியரா ஜெயிச்சானா நான் கிங் கையில இருந்து ட்ராஃபியை வாங்கி கியரா கிட்ட கொடுப்பேன். ஐ ஹோப் கியராவோட அம்மாவுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இருக்காது. தனு சொல்லு. ஆலியா, உனக்கு கேரா யாருன்னு தெரியுமா? இங்க பாரு தனு, நீ ஏதோ எனக்கு டைம் பாஸ் பண்றதுக்காக ஃபோன் பண்ணினா தயவு செஞ்சு போனை வச்சிடு. ஏன்னா நான் கட் பண்ணனா நீ தப்பா எடுத்துக்குவ. ஆலியா, அந்த கேரா பிரக்யாவோட பொண்ணு. வாட்? தனு, நீ என்ன சொல்றேன்னு தெரியுதா? நான் என்ன சொல்றேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கேரா யாருன்னு உனக்கு தெரியும்ல? ஆஃப் கோர்ஸ் ஐ நோ தனு. அவ சன்னியோட கிளாஸ்மேட். அவளேதான். அவ பிரக்யாவோட பொண்ணு. இப்பதான் உண்மை தெரிஞ்சதா? உங்க அம்மா பொண்ணுதான். ஹலோ ஆலியா, நான் சொல்றது கேக்குதா? ஆலியா, அந்த கேரா பிரக்யாவோட பொண்ணு. நான் என்ன சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கேரா யாருன்னு எனக்கு தெரியும்ல? அவ பிரக்யாவோட பொண்ணு. இப்பதான் உண்மை தெரிஞ்சது. அவங்க அம்மா பொண்ணுதான். நான் என்ன சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கேரா யாருன்னு எனக்கு தெரியும்ல? அவ பிரக்யாவோட பொண்ணு. இப்பதான் உண்மை தெரிஞ்சது. அவங்க அம்மா பொண்ணுதான். ஆலியா, நீ நான் சொல்றத கேக்குறியா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நீ நான் சொல்றதை கேளு தனு. ஏதாவது செஞ்சு அண்ணன் இங்க இல்லாத மாதிரி பண்ணு, புரிஞ்சுதா? ஒருவேளை அண்ணன் அவங்க 2 பேரையும் பார்த்தான்னு வச்சுக்கேன், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் தனு. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? ஒருவேளை அந்த பொண்ணு அண்ணனோட பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷட் அப் ஆலியா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நீ சொல்றதுனால எதுவும் மாற போறது இல்ல. இப்ப நீ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாத. அங்க இருந்து அண்ணனை எப்படியாவது கூட்டிட்டு போயிட்டானோ, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் அண்ணன் முன்னாடி வராம பாத்துக்க. நான் சொல்றது புரியுதா? அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு நம்ம நிதானமா யோசிக்கலாம். ஓ ரியலி? என்னன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வருது? ஆலியா, அபி இங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இத பாரு, என்னால முடியாது. அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றியா? இங்க நிறைய நடக்குது. அண்ட் ஆலியா, ஒருவேளை கேரா அந்த பிரைஸ ஜெயிச்சானா அவளை ஸ்டேஜ் கூப்பிடுவாங்க. கூட பேரண்ட்ஸும் வருவாங்க. அபிக்கு அவதான் பிரக்யாவோட பொண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சிரும். அது மட்டும் இல்ல, அந்த த்ரிஷா அபியையும் பிரக்யாவையும் ஒன்னு சேர்த்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்கிட்டயே சேலஞ்ச் பண்றா. காட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் என்ன பண்ணுவேன்? தனு, நீ பேனிக் ஆகுறத விடு. ஆல்ரெடி நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒருவேளை என்னால அங்க வர முடிஞ்சதுன்னா என்னால எல்லாத்தையும் சமாளிச்சிருக்க முடியும். ஆனா இப்ப அங்க இருக்கிறது நீதான் தனு. சோ நீதான் அங்க சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். பிரச்சனை ஆகாம பாத்துக்க. நீங்க பாரு தனு, ஒவ்வொரு செகண்டும் இப்ப நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா அண்ணா அவங்க 2 பேரையும் ஸ்டேஜ்ல பாத்துருவான். நீ என்ன பயமுறுத்தாத. என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, நான் போனை வச்சிடுறேன். லெட் மீ திங்க் சம்திங். திங்க் பண்றதை விட்டுட்டு முதல்ல ஏதாவது செய். ஏன்னா நம்ம கிட்ட டைம் இல்ல தனு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அஞ்சலி மிஸ் பாத்தீங்களா? அவங்க அங்கதான் இருக்காங்க.
அவ எதுக்கு அவ்வளவு டென்ஷனா இருக்கா? எனக்கு பிரக்யா அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அவ டென்ஷனா தான் இருக்கா. என்னால பார்க்க முடிஞ்சத இவனால ஏன் பார்க்க முடியல? I have some news for you. தட்ஸ் கிரேட் மேம். என்ன நியூஸ் சொல்லுங்க. நான் அதோ வந்துடுறேன். பட் நாம தான் பிரைஸ் கொடுக்கணும். I'll be back before that. ஓகே. So tell me, what's the good news? நியூஸ் என்னங்கறத என்னால உங்களுக்கு இப்ப சொல்ல முடியாது. வேணா அது யார பத்தி நியூஸ்ங்கறத மட்டும் சொல்றேன். கியாரா and நம்மள பத்தின நியூஸ் தான். அவ பிரைஸ் ஜெயிச்சிட்டாளா? என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல ஒண்ணு இல்லன்னு. இது பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நல்லா புரியும். அதனால நீ எதையும் மறைக்க வேண்டிய அவசியம். உங்களுக்கு தான் எல்லாம் புரியும், எல்லாம் தெரியும்ல. அப்ப அன்னைக்கு உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணப்ப நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்கல? என்னால தான் எதுவும் சொல்ல முடியல, ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்ல. அப்ப புரியலல, இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். எதுக்கு நிறுத்திட்ட? இன்னும் சொல்லு, உனக்கு மனசுல என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் கொட்டிடு. நீ எதிர்பார்க்கறது என்னன்னு எனக்கும் தெரியணும்ல. ஒரு டைம்ல எதிர்பார்த்தேன், அத பத்தி உங்ககிட்ட சொன்னேன். எனக்கும் காலையில எந்திரிக்கும் போது என்னைக்காவது உங்க கண்ணுல எனக்காக காதுல பார்க்க மாட்டேனான்னு ஏங்குவேன். அப்போ நீங்க ஒண்ணும் பண்ணல, இப்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ப்ளீஸ் என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்க பாரு, அட்லீஸ்ட் நீ எனக்கு ஏன் டென்ஷனா இருக்குன்னு சொல்லு. பிரக்யா, நீ யார் அதிகமா விரும்புறியோ அவங்க மேல சத்தியம். இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ சீரியஸ்லி வாண்ட் டு ஹெல்ப் யூ. உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ. மிஸ்டர் சிங்குக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. நான் சொன்ன ட்ரெஸ் அவர் போட்டுக்கல. நான் கிளம்புறேன். நான் உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு ஐ எம் வெரி சாரி. நான் பண்றது தப்பா இருக்கலாம், ஆனா இப்ப என்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. மிஸ் அஞ்சலி, என்ன உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க. ஆக்சுவலி என் பொண்ணு கியரா அவசரத்துல மார்னிங் எதுவும் சாப்பிடாம வந்துட்டா. அவளுக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்கு. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டுமா? நோ, அவளுக்கு நாங்க எங்கேயே ஏதாவது கொடுக்குறோம். ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இல்ல, அது அவளால அவ்வளவு நேரம் இருக்க முடியாது. ஓகே, உங்களுக்கு நான் இப்போ விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலி கியாரா தான் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க போறா. ஸோ உங்களையும் அவளையும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. அதனால நீங்க எங்கேயும் போக கூடாது. ரிலாக்ஸ். நீங்க சனியை தேடுறீங்களா? ஆமா. அவன் பேக் ஸ்டேஜ்க்கு போயிருப்பான். ஓ, தேங்க்ஸ். அக்காக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்காங்க? நான் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல பயமாவும் வருத்தமாவும் இருக்கு. இப்ப என்ன பண்றது? கியாராவா அவளோட அப்பாவை விட்டு பிரிச்சு வைக்கிறது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அக்கா, என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்ல, அது வந்து உன்னை பார்த்ததும் எமோஷனல் ஆயிட்டேன். நீ அவர் கூட வந்திருக்கேல்ல? நீங்க? நான் வந்து மிஸ்டர் கிங்கோட வந்தேன், சீஃப் கெஸ்ட் இல்ல. ஸோ அதுக்காக தான் ஸ்கூலுக்கு வந்தேன். நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன். அக்கா கியாராவை பத்தி என்கிட்டயே எதுவும் சொல்லலைன்னா மாமாக்கோ கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயத்த நான் தான் எப்படியாவது அவருக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு மாமா பிரக்யா அக்காவையும் கியாராவையும் ஒன்னா பார்க்கணும். அப்பதான் அவருக்கு புரியும். எஸ், கிட்டத்தட்ட அதே தான் நானும் நினைச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ பிரக்யாஸ் blood sister. நான் கூப்பிடுறப்ப கொஞ்சம் வர முடியுமா மாமா? எதுக்கு? ப்ளீஸ் கேள்வி கேட்காதீங்க. நான் கூப்பிட்ட உடனே டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ப்ளீஸ். கியாராக்கும் பிரக்யா அக்காக்கும் அவருக்கும் இருக்க உறவு என்னன்னு இன்னைக்கு மாமாக்கு நான் காட்டியே தீரணும். இந்த உண்மை எவ்வளவு சீக்கிரம் தெரியுதோ அவ்வளவு நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? கியாரா என்னோட பொண்ணு.
பாவம், அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. ஆனா நான் அம்மா, என்னாச்சுமா? நீங்க எதுக்கு அழுகுறீங்க? போறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலையா? நான் டீச்சரை கேட்டுட்டு வந்துடுறேன். வேண்டாமா. கடவுள் ஒரு வாசலை மூடுறதுக்கு காரணம் நமக்காக இன்னொரு வாசலை திறக்க போறாருன்னு தான். அக்கா மாமாவை பிரிஞ்சிருக்காங்க, ஆனா கடவுள் அவங்களுக்காக யாராவ கொடுத்துருக்காங்க. அவளும் மாமா மாதிரியே அவங்கள நல்லா பாத்துக்கிறா, அவங்கள நேசிக்கிறா, அவங்களோட கண்ணீரை தொடச்சு விடுறா. ஐம் சாரிம்மா, ஐம் so சாரி. எதுக்கு சாரி கேக்குறீங்க? உன் அம்மா ரொம்ப முட்டாள். உங்க அம்மாவுக்கு எப்ப என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியாது. சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியாம அதை விட்டு ஓடணும் ட்ரை பண்ண. என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு எதுவுமே தெரியல. அதாம்மா தலை வலிக்குது. இந்த மாதிரி நேரத்துல உன்னோட அவார்ட் செரிமனியை விட்டுட்டு போலன்னு நினைச்சேன் பாரு. நீங்க எதுக்கு ஓடணும்னு நினைக்கிறீங்க? எனக்கும் தெரியாதுமா. நான் ஏன் ஓடுறேன், எதுக்காக ஓடுறேன்னு எனக்கு புரியல. இங்க பாருங்க, நீங்க கூட என்னோட சூப்பர்மேன் மாதிரி பேசுறீங்க. சில விஷயங்கள் சொல்லுவீங்க, ஆனா எனக்கு எதுவும் புரியாது. ஆனா அதோட ஃபீல் மட்டும் எனக்கு புரியும். முதல் தடவை பார்க்கும்போது சிறுமுஞ்சு மாதிரி இருந்தாரு, அண்ட் அதுக்கப்புறம் ஓகே ஓகே. ஆனா இப்போ லவ்லி. அவர் என்ன அவர் பொண்ணை விட அதிகம்னு சொன்னாரு. அதனால தான் நான் அவரை செகண்ட் டேட் ஆக்கிட்டேன். ஐம் சாரி பிரக்யாக்கா, ஆனா மாமா இதை பார்த்தே ஆகணும். அம்மா, இவ்வளவு நேரமா நீங்க தான் பேசுறீங்க, இப்ப நான் பேசலாமா? தலைவலி எப்படி இருக்கு? கியாரா அம்மாக்கு மேஜிக்கல் கிஸ் கொடுத்தால அம்மாக்கு இப்ப எல்லாம் சரியா போயிடும். வாங்க டாடி கிட்ட போவோம். இல்ல அது அது வந்து டாடி உன்னை தனியா பார்க்கணும்னு நினைக்கிறாரு. நீ எங்கே இரு, நான் டாடியை கூட்டிட்டு வரேன். ஓகே ஓகே, டோன்ட் வரி. நான் எங்கேயுமே போக மாட்டேன், ப்ராமிஸ். அது கூட பிங்கி ப்ராமிஸ் பண்றேன். நீ எங்கேயும் போகாத, நான் டாடியை கூட்டிட்டு வரேன். அவர்கிட்ட சொல்லாதீங்க, அப்புறம் அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. ஓகே, நீ இங்கே இரு. என்ன தண்ணி எங்க ரொம்ப தாகம் அடிக்குது. அட, மாமா எங்க போயிட்டாரு? நான் இங்க யார பார்க்க வந்தேன்? கேராவ தானே. ஆனா அவ்வளவுதான், நான் இன்னும் பார்க்கவே இல்ல. நீயும் நடுவுல எங்கேயோ போயிட்டே இருக்க. அம்மாவும் பொண்ணும் என்ன பண்றீங்க? நான் இங்க உங்க முன்னாடி தானே இருக்கேன். கியாரா வெளியில இருக்கா, அவளை போய் பாப்போம். சோ அப்ப எதுக்காக இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? வா போலாம். போலாம். வாட்ஸ் அப்? ஹாய் சூப்பர்மேன், எங்க ப்ளே எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எப்படி இருந்துச்சா? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், மைண்ட் ப்ளோயிங். நீயும் சன்னியும் பண்ண ஆக்டிங் இருக்கே, வாவ். ஆக்சுவலா நான் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, ஆனா உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி மத்த பசங்க பண்ண ஆக்டிங் நாட் சோ குட். எங்க ஆக்டர் எப்படியும் சூப்பரா தான் இருக்கும். ஏன்னா நீங்க எங்களை சேர் பண்ணீங்கல்ல. எங்க டாட் கூட வந்துட்டாரு தெரியுமா உங்களுக்கு? உங்க டாட் வந்துட்டாரா? ஹா
ஆனா அவர் வரதா இல்லல்ல. அவர் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லல. வாவ். இன்னைக்கு எனக்கு ரொம்ப லக்கி டேன்னு சொல்லணும். லக்கி. எதுக்கு? இன்னைக்கு நான் உங்களுக்கு எங்க மம்மி கூட இல்ல டாடி